இப்பெல்லாம் சினிமா ரசிகர்கள் தாங்களே ஒரு இயக்குனர் போல நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏதாவது ஒரு பட ட்ரெய்லரோ பாடல்களோ போஸ்டரோ ஏதாவது வந்தா அதற்கு ஈடாக மக்கள் 10 புதிய வீடியோக்களை உருவாக்கி அதை சமூக வலைத்தளங்களை வெளியிடுறாங்க. பொதுவாகவே சமூக வலைத்தளங்கள் இருப்பவர்களுக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும். அப்படி சமீபத்துல பேட்ட ட்ரெய்லருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில தான் விஸ்வாசம் படத்துடைய ட்ரெய்லர் வசனங்கள் உள்ளது என விமர்சனம் வந்தது. இது எல்லோருக்குமே தெரியும். இதை பற்றி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது குறித்து விஸ்வாசம் பட எடிட்டர் ரூபன் ஒரு பேட்டியில பேசியிருக்காரு. அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல விஸ்வாசம் படத்துடைய ட்ரெய்லரை டிசம்பர் 20ஆம் தேதி வெளியிடுவதாக தான் பிளான் போட்டிருந்தாங்களாம். ஆனா சில தொழில்நுட்ப பிரச்சனையால வெளியாகலையாம். அதே நேரத்துல பேட்ட ட்ரெய்லர் வந்ததால 2 ட்ரெய்லரும் மோத வேண்டாம் என்று நினைத்ததால விஸ்வாசம் ட்ரெய்லரை வெளியிடாம இருந்திருக்காங்க. அதைத் தொடர்ந்து அவர் பேட்ட ட்ரெய்லருக்கு பதில் சொல்லும் விதமாக விஸ்வாசம் ட்ரெய்லரை நாங்க உருவாக்கவில்லை, அந்த எண்ணம் எங்க படக்குழுவிற்கே இல்லை என்றும் சொல்லியிருக்காரு. இதுல இருந்து பேட்ட ட்ரெய்லருக்கு போட்டியாக விஸ்வாசம் ட்ரெய்லர் இல்லை என்பது தெல்ல தெளிவாகவே தெரியுது. மேலும் அவர் ட்ரீசர் எப்படி ட்ரெய்லராக மாறியது அந்த கதையை பற்றியும் பேசியிருக்காரு. முதல்ல விஸ்வாசம் படத்துடைய ட்ரீசரை எடிட் செஞ்சுட்டாங்களாம். அதை வெளியிடவும் தயாராக தான் இருந்திருக்காங்க. ஆனா எடிட்டர் ரூபன் படக்குழுவிற்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காராம். அது என்னன்னா, இன்னும் சிறிது நேரம் நான் வேலை செய்தால் இந்த ட்ரீசரை ட்ரெய்லராகவே ரசிகர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையை சொல்லியிருக்காரு. அதையும் படக்குழு ஏற்று இந்த ட்ரீசர் ட்ரெய்லராக மாறியது. அவர் சொன்னது போலவே இந்த ட்ரெய்லரை தல ரசிகர்கள் வேற லெவல்ல கொண்டாடினாங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியும். விஸ்வாசம் படத்தை பற்றியும் விஸ்வாசம் ட்ரெய்லர் எடிட்டர் ரூபன் இதை பற்றிய உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.